அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 31/1/2026 சனிக்கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம். அன்பர்களே, இந்த புனர்பூசம் நட்சத்திரம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி மூன்றும் குரு. இந்த நட்சத்திரத்துக்கு உரியவன் குரு, அவனுடைய பண்பும். 1ஆம் பாதம், 4 பாதங்கள் உண்டு. இதில் 1ஆம் பாதம் செவ்வாயின் அம்சத்தில் நிற்கும். ஆக இந்த குரு செவ்வாயின் குணத்தையும் கொண்டிருப்பான். குருவின் குணம் ஒழுக்கம், நேர்மை, உண்மை, சத்தியம். செவ்வாயின் குணம் போர்க்குணம், வீரம், வீரியம், தொடர் முயற்சி. ஆக இந்த இரண்டும் இணைந்தால் 2 குணமும் சேர்ந்த குணம் இருக்கும். அது என்ன சேர்ந்த குணம்? இதுதான் ஜோதிடத்தின் நுட்ப பகுதி. குரு சத்தியம், செவ்வாய் விடாப்பிடி. புரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த சத்தியத்தின் மீது பற்று இருக்கும் நேர்மையானவன் அந்த நேர்மையை செயலாற்றுவதில் தீவிரமானவன். ஆக இவனுடைய தீவிரமெல்லாம் நன்மைக்கே, நீதிக்கே, நேர்மைக்கே. இந்த அளவு உங்களுக்கு ஒரு கடமை காட்ட வேண்டிய தேவையில்லை என்று சொன்னாலும் காட்டாமல் இருக்க இவர்களால் முடியாது. எனவே தன் சொல்படி நடக்கவில்லை என்று சொன்னால், நல்லபடியாக நடக்கவில்லை என்று சொன்னால் கடும் கோபம் வரும், தண்டனையும் தருவார்கள். மனது நல்ல மனதுதான், மன்னிப்பு கேட்டுவிட்டால் மன்னிப்பார்கள். ஆனால் குணமேறி குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி என்பது போல் டக்கென்று கோபம் வரும், பிறகு ஆறிவிடும். இதை போன்ற ஒரு அமைப்பு உள்ளவர்கள் இவர்கள். இவருடைய சிறப்பான ஒரு குணம் என்ன? தீமை நடப்பதை, அநியாயம் நடப்பதை, அக்கிரமம் நடப்பதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அப்படி என்றால் இவர்கள் காவல்துறைக்கு மிக மிக லாயக்கானவர்கள். அற்ப ஆசைகளுக்கெல்லாம் அடிபணிந்து தனது கடமையை தவறவிட மாட்டார்கள். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். இவரிடம் உள்ள ஒரு குணம், இவர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு பெருங்குணம், செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் விட்டுவிட்டால் துடிதுடித்து போவார்கள். ஏதோ ஒரு பெரும் கொலை குற்றம் செய்தது போல் அடுத்தவர்களையும் பார்ப்பார்கள். தன்னை மட்டுமே மையமாக வைத்து எந்த செயலையும் செய்ய மாட்டார்கள். அடுத்தவர் இதையும் பார்ப்பார்கள். அதுபோன்ற ஒரு நல்ல ஒரு குணத்தை உடையவர்கள் இவர்கள். ஆயினும் கோபக்காரர்கள். ஆனால் அந்த கோபம் நிலையாக இருக்காது, அது வேறு விஷயம். இருப்பினும் கோபம் வருகிறதல்லவா, இந்த கோபத்தை மட்டும் சற்று கட்டுப்படுத்தி விட்டார் குடும்பத்திலும் நல்லவர்கள். அப்படி என்றால் இவர்கள் குடும்பத்தில் சச்சரவு இருக்கத்தான் செய்யும். மனைவியோடு, மகனோடு, மகளோடு, உற்றார் உறவுகளோடு அடிக்கடி சச்சரவு ஏற்படத்தான் செய்யும், சரியாகவும் செய்யும். இவர்களை புரிந்து கொண்டவர்களுக்கு இவர்கள் நல்லவர்கள். அந்த நேரத்து உணர்ச்சியை மட்டும் பார்த்து கணிப்பவர்களுக்கு சற்று மோசமானவர்கள்தான். இருப்பினும் நியாயத்துக்காக இவர்கள் தங்களை ஒப்படைக்கும் குணம் கொண்டவர்கள்.
அன்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, இன்றைய உங்களது ஒரு முயற்சி, பெரும் முயற்சி, அந்த முயற்சி உங்களது லட்சிய பணியை நல்லபடியாக முடிப்பதற்காக இருக்கிறது. அதில் வெற்றியும் கிடைக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, ஒரு நல்ல காரியம் நடைபெறுவதற்கு தகுதியானவர்களை இணைத்து கொண்டு தலைமை தாங்கி நீங்கள் நடத்துவீர்கள் அந்த காரியத்தை. இன்று செயலில் வெற்றி. கடகராசி அன்பர்களே, இன்று ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டு. நாளைய தினம் வர இருக்கின்ற கஷ்டத்தை நீக்குகின்ற முயற்சியிலும் வரவேண்டிய நல்லதை விரைந்து வர வளைப்பதிலும் வெற்றி உண்டு. சிம்ம ராசி அன்பர்களே, நல்ல நாள், லாபம் உண்டு. நன்றாக ஆராய்ந்து பார்த்து ஏற்கப்பட வேண்டிய நல்ல மாற்று கருத்துக்களையும் ஏற்று அதன் வழி நடந்து இந்த லாபத்தை பார்ப்பீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதை செய்தாலும் நல்லபடியாக செய்து முடித்து நற்பெயர் பெறுவீர்கள். உங்கள் செயலில் உங்கள் வித்தை, திறமை தெரிகிறது இன்று. துலாம் ராசி அன்பர்களே, எது நல்லது எது கெட்டது என்பதை அறிந்து கொள்வதில் மிக மிக ஒரு சிரமம் இன்று உங்களுக்கு ஏற்படுகிறது. நல்லது எது கெட்டது எது தீர்மானிக்க முடியாத ஒரு நாள் இந்த நாள். எனவே கவனம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களது பேச்சும் செயலும் சற்று புதுமையாக இருக்கிறது, வழக்கம் போல் இல்லை. இப்படி இல்லாமல் இருப்பது நல்லதே. ஒரு நல்லது நடப்பதற்காக இந்த முறையை நீங்கள் கையாளுகின்றீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் மொத்த திறமையையும் காட்டி நீங்கள் விரும்பும் ஒரு செயலை இன்று செய்து முடிப்பீர்கள். நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது வாழ்க்கை பயணம் தட்டு தடுமாறி நின்று காலம் தாமதித்து ஒரு ஒழுங்கற்ற முறையில் செல்வதாக காட்டுகிறது. ஏன் என்று கவனியுங்கள். கும்பராசி அன்பர்களே, நற்புகழ் உண்டு. இந்த புகழை உங்களது தன்மையான பேச்சாலும் உங்களுக்கு மேல் உள்ள பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பதாலும் கிடைக்கும்.
மீனராசி அன்பர்களே, நல்ல நாள், புகழ் பெறும் நாள். உங்களது அசாத்திய ஒரு திறமையை காட்டி எளிதில் முடிக்க முடியாத ஒரு விஷயத்தை இன்று நீங்கள் முடித்து காட்டுவதால் நற்புகழ் உண்டு. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.